கொழும்பில் பெண்ணுக்கு ஆபாச சைகை காட்டிய போலீஸ் அதிகாரி வீடியோ வெளியானதால் பரபரப்பு. ரேப் பாடியவருள்ளே ரேப் பண்ணிய தேர்தல் வெளியே கொந்தளித்த சிங்கள யுவதி. இது நாட்டா இல்லாட்டி வேற ஏதாவதா? இதெல்லாம் பாத்துக்கிட்டு பிரசிடென்ட் வேற உட்கார்ந்திருக்காங்க. சீ. பாடகரின் கைது தோல்வியடைந்த அரசியல்வாதிகளுக்கு இனிக்கலாம், எங்களுக்கு அது மனவேதனை. இளங்குமரன் தெரிவிப்பு. பாடகர் சங்கீதனின் கைதுக்கு சாணக்கியன் கடும் கண்டனம். ஒத்துக்கொள்ள மாட்டேன், நான் விடுதலை புலிகளை வளர்க்கிறது தான் இது பாடினேன். இது வெறி அடிச்சு போட்டு தமிழாகும் அந்த ஆணியும் ஒன்றில்லை. வவுனியா ஓமந்தையில் சோகம், இளைஞர் ஒருவர் உயிரிழப்பு. வளிமண்டல திணைக்களம் விடுவித்துள்ள முக்கிய அறிவிப்பு. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் சுரேஷ் சாலா நடத்தப்படும் விதம் குறித்து நாமல் கவலை. மகனை காப்பாற்ற ஆற்றில் குதித்த தாய் உயிரிழப்பு. 7 வயது சிறுவனை தேடும் பணி தீவிரம். வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த சொல் இசை கலைஞர் சங்கீதனின் லட்சிய பாடல் ஒன்று பாடியமைக்காக பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சம்பவம் குறித்து அதிர்வலைகள் ஏற்படுத்தியுள்ளன. இந்நிலையில் இச்சம்பவத்துக்கு அரசியல்வாதிகள், சமூக ஆர்வலர்கள் என பலரும் தமது எதிர்ப்பு கண்டனங்களை தெரிவித்து வருகின்றார்கள். இந்நிலையில் சிங்கள யுவதி ஒருவரும் இச்சம்பவத்துக்கு தமது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளார். இதற்கான காணொலி தற்போது வைரலாகி வருகின்றது. இதன்போது அவர் தெரிவிக்கையில், நம்ம நாட்டில் என்ன நடக்கிறதுன்னு எனக்கு புரியல. ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு ரேப்பர், ஒரு சிங்கர் தனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாட்டு பாடி அது வெளிப்படுத்துற அவர் பயங்கரவாதி. அவர் உடனே அரெஸ்ட் பண்ணுவாங்க. போலீஸ் அப்படி அம்மா சாமி சொல்லி வேலை இல்லை. ஆனா ஒரு பச்சை மண்ணு, ஒரு பச்சை குழந்தை, ஒரு பெண் குழந்தை தான் அம்மா கண் முன்னாடியே ஒரு 70 வயசு கிழவன் ஒரு சாது ஒருத்தரை ஒரு புனிதமான இடம், அனுராதபுரம் புனிதமான இடம், ஒரு புண்ணிய பூமியத்துல அந்த பன்சலையில ரேப் பண்றாங்க, பலாத்காரம் பண்றாங்க. அந்த குழந்தைய பச்சை கெடுக்கிறாங்க. அதுக்கெல்லாம் நீதி நியாயமா ஒண்ணுமே இல்ல. போலீஸ் எல்லாம் பொத்திக்கிட்டு உட்கார்றாங்க. நம்ம மக்கள் கத்தி போராடின பிறகுதான் அரெஸ்டே பண்றாங்க. இதுல என்ன நீதி நியாயம்? இது நாட்டா இல்லாட்டி வேற ஏதாவதா? இதெல்லாம் பாத்துக்கிட்டு பிரசிடென்ட் வேற உட்கார்ந்திருக்காங்க. சீ. எங்களுடைய விடுதலை புலிகளுடைய வரலாற்றையும் வீரத்தையும் ஹிப்ஹாப் பாட்டுகளால நீங்க அதுகளால நீங்க அடுத்த தலைமுறையை கொண்டு போயிடாது. ஒரு வீரமான ஒரு பாட்டை பாடினா அழுக வரும். ஒத்துக்கொள்ள மாட்டேன், நான் விடுதலை புலிகளை வளர்க்கிறது தான் இது பாடினேன். இது வெறி அடிச்சு போட்டு தமிழாகும் அந்த ஆணியும் ஒன்றில்லை. ஆகவே அந்த விஷயத்துல நான் தங்களோட உயிர்கோடைகளையும் செய்தது ஹிப்ஹாப் பாட்டு, அந்த பாட்டுக்கு அல்ல. காலத்துல இயக்கம் ஹிப்ஹாப் பாட்டு பாடல ஹிப்ஹாப் எங்களுக்கு தெரியும். நாங்களும் இங்க இருக்க டிஜேகளுக்கு, இங்க இருக்கிற நைட் கிளப்புகளுக்கு போனாங்க. அந்த நைட் கிளப் பாட்டுகள் தோல்வியடைந்த சில அரசியல்வாதிகளுக்கு இன்றைய அரசியல் சூழலில் ஒரு இளம் பாடகர் கைது செய்யப்பட்டிருப்பது பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனால் எமக்கு அது மகிழ்ச்சி அல்ல, மனவேதனை என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில், கைது செய்யப்பட்ட பின்னரே அந்த இளம் கலைஞர் பற்றி பலரும் பேசுகின்றார்கள். இதுவரை அவரது திறமையும் படைப்புகளையும் கண்டுகொள்ளாதவர்கள் இன்று அவர் பற்றி கருத்து தெரிவிக்க முன் வருகின்றார்கள். குறைந்தபட்சம் இப்போது அவரது திறமை வெளிச்சத்துக்கு வந்திருப்பது ஒரு வகையில் ஆறுதலாக இருக்கிறது. இசை என்பது மக்களின் உணர்வுகளையும் அனுபவங்களையும் வெளிப்படுத்தும் ஒரு கலை வடிவமாகும். கலைஞர்கள் தங்களுடைய உணர்வுகளை இசை ஊடாக வெளிப்படுத்தும் சந்தர்ப்பங்களில் அதனால் அவர்கள் பாதிக்கப்படாத வகையில் எதிர்காலத்தில் சட்டங்களின் தேவையான திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற நிலைப்பாடு எனக்குள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் பல திறமையான பாடகர்கள், இசைக்கலைஞர்கள் மற்றும் நடிகர்கள் உள்ளார்கள். எனினும் அவர்களது திறமைக்கேற்ப அங்கீகாரமும் பிரதிபலனும் பல சந்தர்ப்பங்களில் கிடைப்பதில்லை. சிலரின் திறமைகள் திருடப்படுகின்றன. சிலரின் படைப்புகள் பிறரால் பயன்படுத்தப்பட்டு பொருளாதார பலன்கள் பெற்றுக்கொள்ளப்படுகின்றன. ஆனால் உண்மையான திறமையானவர்கள் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாகவே உள்ளது.
காவல்துறையினர் கைது செய்யப்பட்ட பிறகு இந்த பாடகர்கள் அனைவரும் திருப்பி பார்க்கின்றார்கள். ஆனால் அதற்கு முன்னர் அவரது பாடல்கள் எத்தனை பேர் கவனமாக கேட்டார்கள், அவரது திறமையை எத்தனை பேர் மதித்தார்கள் என்பதையும் நாங்கள் சிந்திக்க வேண்டும். கைது செய்யப்பட்டவர்கள் சட்டத்தின் அடிப்படையில் நியாயமான விசாரணைகளை பெற்று சட்டத்தினூடாகவே விடுதலையாக வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடாகும் என்று தெரிவித்துள்ளனர். வடமாகாணத்தைச் சேர்ந்த பாடகர் சங்கீதனின் இலட்சிய பாடல் ஒன்றை பாடியமைக்காக பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சம்பவத்தை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரசானகியன் வன்மையாக கண்டித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் தற்போது அமைச்சர்களாகவும் உயர்மட்ட பொறுப்புகளில் உள்ளவர்களாகவும் இருக்கும் பலர் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க உட்பட கடந்த காலங்களில் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தி எங்களுடன் இணைந்து கையெழுத்து சேகரிப்பு நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டிருந்தார்கள். ஆனால் இன்று அதே சட்டம் கருத்து சுதந்திரத்தை ஒடுக்கும் வகையில் பயன்படுத்தப்படுவது கவலைக்குரியதாகும். மேலும் ஒரு பாடலுக்காக ஒருவரை கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பது ஜனநாயக நாட்டில் ஏற்றுக்கொள்ள முடியாத செயற்பாடாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அது வெறுமனவே ஒரு எழுச்சி பாடல் மட்டுமே. அதனை அடிப்படையாக கொண்டு இளைஞர்களை கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பது மிகவும் மோசமான மற்றும் கண்டிக்கத்தக்க நடவடிக்கையாகும். கருத்து வெளிப்பாடு சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டிய நிலையில் இவ்வாறான சம்பவங்கள் மக்களிடையே அச்சத்தையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தும் என்றும் தெரிவித்துள்ளார். கொழும்பு 13ஆம் பகுதியில் உள்ள ஆட்டுப்பட்டி தெரு ஜிந்துப்பட்டி பகுதியில் தமிழ் குடும்பத்தைச் சேர்ந்த பெண் ஒருவரிடம் போலீஸ் அதிகாரி ஒருவர் அநாகரிகமாக சைகை காட்டியதாக கூறப்படும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவலின்படி நீதிமன்ற ஊழியருடன் இணைந்து குறித்த வீடு ஒன்றுக்கு சென்ற போலீஸ் குழுவில் இருந்த ஒருவரே சீருடையில் இருந்தபடி நாக்கை நீட்டி இச்சைகையை மேற்கொண்டதாக குற்றச்சாட்டுகளில் எழுந்துள்ளது. அந்த வீட்டில் வசிப்பவர்கள் வெளியேறும் நடவடிக்கையின் போது பெண்ணொருவர் போலீசாரிடம் கேள்வியை கேட்க முயன்ற போது இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. இச்சம்பவம் தொடர்பான வீடியோ சமூக ஊடகங்களில் பரவி வரும் நிலையில் பொதுமக்கள் மத்தியில் கடும் அதிருப்தி மற்றும் கண்டனங்கள் எழும்பியுள்ளது. சம்பவம் தொடர்பில் இதுவரை போலீசாரின் அதிகாரப்பூர்வ விளக்கங்கள் எதுவும் வெளியாகவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. மேலதிக விசாரணைகள் இடம்பெறக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சார் ஏன்னு சொன்னா எங்களுக்கு நீங்க கதைக்கணும் சார், நீங்க கதைக்கணும். நாங்க கேக்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். நீங்க அப்ப என்னத்துல இருக்கீங்க? கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க சார். ஓடி போய் மறையிற இல்ல, நீங்க ஜாமா தொட வேணாம், கோர்ட் ஆர்டர் இல்லாம தொட வேணாம். நாட்டின் பல பாகங்களிலும் பரவலாக மழையுடனான வானிலை நீடிக்கும் என வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல திணைக்களம் விடுவித்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மேல் சப்ரகுவா மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா ஆகிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். குறிப்பாக மேல் மற்றும் சப்ரகுவா மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களில் சில இடங்களிலும் சுமார் 100 மில்லிமீட்டர் அளவிலான பலத்த மழை பெய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அனுராதபுரம் மாவட்டத்தின் சில இடங்களில் சிறிதளவு மழையும் பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளில் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரம் நாட்டின் ஏனைய பகுதிகளில் அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக அந்தந்த பகுதிகளில் வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்ன தாக்கங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புத்தள பகுதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றில் பேருந்து எரிபொருள் தொட்டியில் டீசலுக்கு பதிலாக மண்ணெண்ணெயை நிரப்பிக் கொண்டு வருவதாக தனமல்வில காவல் நிலையத்துக்கு தகவல் கிடைத்துள்ளது. குறித்த தகவலுக்கு அமைய கொழும்பிலிருந்து மொன்றாகலை நோக்கி பயணித்த பேருந்து கொண்டு தனமல்வில காவல் நிலையத்துக்கு முன்பாக வைத்து காவல்துறையால் சோதனையிடப்பட்டு அத்துமீறிய பொருட்கள் பயன்பாட்டின் கீழ் காவல்துறையால் பொறுப்பில் எடுக்கப்பட்டது. குறித்த பேருந்தில் எரிபொருள் தொட்டியை பரிசோதித்த போது அதில் டீசலுக்கு பதிலாக மண்ணெண்ணெய் நிரப்பப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து பேருந்தில் பயணித்த பயணிகள் அனைவரும் உடனடியாக புதிதொரு மாற்று பேருந்து மூலம் அனுப்பி வைக்கப்பட்டார்கள். கைப்பற்றப்பட்ட பேருந்து தற்போது காவல் நிலையத்தில் பொறுப்பில் வைக்கப்பட்டதுடன் அதனை வெள்ளவாய நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் தொடர்பாக 48 வயதுடைய பேருந்தின் சாரதியும் 35 வயதுடைய நடத்துனரும் காவல்துறையாக கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இவர்கள் இருவரும் மொன்றாகலை பகுதியைச் சேர்ந்த ஒன்று அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள்.
கைது செய்யப்பட்ட சந்தேகரிடம் தற்போது வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டு வருவதும் தனமெல்வில காவல்துறை இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். முன்னாள் புலனாய்வு பிரிவு பணிப்பாளர் சுரேஷ் சாலாவுக்கு தடுப்பு காவலில் அழைக்கப்பட்ட நடத்துகை குறித்து அவரது சட்டத்தரணியால் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட விடயங்கள் ஆழ்ந்த கவலை அளிப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தேசிய அமைப்பாளர் நாமல் ராயபக்ச தெரிவித்துள்ளார். இதேவேளை பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வந்த செயற்பாட்டாளர்கள் இந்த விடயத்தில் மௌனம் காப்பது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுரேஷ் சாலா நீதிவான் விளக்கமறியல் உத்தரவின் கீழ் வைக்கப்படாமல் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இச்சட்டத்துக்கு எதிராக பல வருடங்களாக பிரச்சாரங்களை முன்னெடுத்த பல சிவில் சமூக செயற்பாட்டாளர்களின் தற்போதைய திடீர் மௌனம் அவர்களின் நடுநிலைமை தன்மை குறித்து கடுமையான கேள்விகளை எழுப்புகிறது. உயிர்நீதி தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களான நீதி கிடைக்க வேண்டும் என்பதில் நாம் அனைவரும் உடன்படுகிறோம். ஆனால் அந்த நீதி எந்த ஒரு பக்கச்சார்பும் அரசியல் செல்வாக்குமின்றி வழங்கப்பட வேண்டும். விசாரணைகள் உண்மையை அடிப்படையாக கொள்ளாமல் அரசியல் தூண்டப்படாமல் அது உண்மையான நீதியை எதிர்பார்க்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் அவர்களின் குடும்பங்களுக்கும் இழைக்கப்பட்ட துரோகமாகவே பார்க்க முடியும். உயிர்நீதி தாக்குதல் தொடர்பில் விசாரணை நடத்திய ஆணைக்குழுவின் அறிக்கை தாக்குதலை தடுப்பதில் அச்சியமாக இருந்தவர்கள் யார் என்பது தெளிவாக கண்டறிந்து அவர்களை பொறுப்பாளியலாக்கியுள்ளது. ஆனால் முரண்பாடான விதத்தில் அந்த அறிக்கையின் கண்டுபிடிப்புகளுடன் தொடர்புடைய சில நபர்களையும் தற்போது இந்த விசாரணைகளை வழிநடத்துகின்றார்கள். எதிர்க்கட்சி என்ற வகையில் நாங்கள் விசாரணைக்கு எதிரானவர்கள் அல்ல. பொறுப்பு கூறல் என்பது மிக முக்கியமானது. ஆனால் அரசியல் நோக்கங்களை கொண்ட விசாரணைகள் மூலம் உயிர்நீதி தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்கள் ஒருபோதும் உண்மையான நீதியை பெற்றுத்தர முடியாது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அண்மைய எரிபொருள் விலை உயர்வுக்கு இணங்க கோரப்பட்ட பேருந்து கட்டண திருத்தத்துக்கு உரிய தீர்வு வழங்கப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொது போக்குவரத்து சேவைகள் தற்காலிகமாக கட்டுப்படுத்துவதற்கு தீர்மானித்துள்ளதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமின் விஜயரட்ன தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதற்கமைய இன்று திங்கட்கிழமை தொடக்கம் தனியார் பேருந்து சேவைகள் ஒட்டுமொத்தமாக 50% குறைக்கப்படும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுவித்துள்ளார். இந்த வாரம் தொடக்கம் பேருந்து சேவைகளை கட்டுப்படுத்த நாங்கள் தீர்மானித்துள்ளோம். பேருந்துகளை இயக்குவதற்கு 1 மாத காலத்துக்குள் தற்காலிக நிவாரணத்தையும் நாம் கோரியிருந்தோம். ஆனால் தேசிய போக்குவரத்து குழுவோ அல்லது அமைச்சகருக்கோ அது சாதகமான பதிலை வழங்கவில்லை. வருடாந்த பேருந்து கட்டண திருத்தம் ஜூலை மாதம் தொடக்கம் ஜூலை மாதத்தின் முதல் வாரத்தில் அமல்படுத்தப்பட வேண்டும். அதற்கமைய திருத்த கட்டணங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான சட்டப்பூர்வ அதிகாரம் எங்களுக்கு உள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை அது தொடர்பான கலந்துரையாடல்களை நடத்தியிருந்தோம். இந்த மாத இறுதியில் டீசல் விலையும் மேலும் உயர்வடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இவற்றை கருத்து கொண்டே நாங்கள் கட்டண திருத்தத்தை நோக்கி செல்கின்றோம். அத்தனை செலவுகளும் சுமார் 20% தொடக்கம் 25% வரை அதிகரித்துள்ளதால் இந்தவிட கட்டண திருத்தத்தில் பொதுமக்கள் தாங்கிக் கொள்வது கடினமாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். தொடர்ந்து கருத்து தெரிவித்துள்ள அவர் நட்டத்தை எதிர்கொள்ளும் தங்களால் சேவைகளை முன்னெடுத்துச் செல்ல முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். சட்ட கட்டமைப்பின் கீழ் டீசலுக்கான சில நிவாரணங்களை நாங்கள் கோரியிருந்தோம். ஆனால் அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை. எனவே எங்களது தொழிற்சங்க நடவடிக்கையை தீவிரப்படுத்த தீர்மானித்துள்ளோம். ஏற்கனவே சுமார் 25% பேருந்து தன்னிச்சையான சேவைகளிலிருந்து விலகியுள்ளன. இந்த வாரம் பேருந்து நேர அட்டவணைகள் மாற்றி சேவைகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் எங்களது போராட்டத்தை தீவிரப்படுத்துவோம். காலை வேளைகளில் பாடசாலையின் நிறைவடையும் நேரங்கள் மற்றும் மாலை நேர அலுவலக பணி நேரங்கள் போன்ற நெரிசலான நேரங்களில் மாத்திரமே அத்தியாவசியமான சேவைகள் இயக்கப்படும். வழக்கமாக இயக்கப்படும் 4 பயணங்களுக்கு பதிலாக அந்த நேர எல்லைகள் 3 பயணங்கள் மாத்திரமே முன்னெடுக்கப்படும். ஒட்டுமொத்தமாக பேருந்து இயக்கங்கள் 50% குறைக்கப்படும். இதனால் ஏற்படும் அசௌகரியங்களுக்கு அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். வவுனியா ஓமந்தை நாவற்குளம் பகுதியில் இளைஞர் ஒருவர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டவை சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த விசாரணைக்காக சிறப்பு குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக ஓமந்தை காவல் நிலைய பொறுப்பதிகாரி செய்தி பிரிவுக்கு குறிப்பிட்டுள்ளார். இந்த விசாரணைக்காக விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக ஓமந்தை காவல் நிலைய பொறுப்பதிகாரி எமது செய்தி சேவைக்கு குறிப்பிட்டுள்ளார். தனிப்பட்ட தகராறு காரணமாக நேற்று மாலை மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் 32 வயதான இளைஞர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளார்கள். உயிரிழந்த இளைஞரின் உடலம் வவுனியா பொது மருத்துவமனையில் வைக்கப்பட்டதுடன் நீதிவான் விசாரணைகளை நிறைவு செய்துள்ளார். இந்நிலையில் இளைஞர் மீது தாக்குதல் மேற்கொண்டதாக கூறப்படும் குழுவினர் கிராமத்திற்கு தப்பிச் சென்றுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். அவர்களை கைது செய்வதற்கான தீவிர விசாரணைகள் தீவிரப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இன்று தொடக்கம் பொதுமக்கள் தினமாக ஒதுக்கப்பட்டுள்ள திங்கட்கிழமைகளில் நடத்தப்படும் எந்த ஒரு கூட்டத்திலும் பங்கேற்கப் போவதில்லை என இலங்கை பிரதேச செயலாளர்கள் மற்றும் உதவி பிரதேச செயலாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது.
பொதுமக்கள் தினமாக திங்கட்கிழமைகளில் பல்வேறு அமைச்சர்கள், அரசு நிறுவனங்கள் மற்றும் அரசியல் தலைமைகளால் நேரடி மற்றும் இணையவழி கூட்டங்கள் நடத்தப்படுவதன் காரணமாக பிரதேச செயலகங்களின் அன்றாட நிர்வாக பணிகளுக்கும் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் சேவைகளும் பாதிக்கப்படுவதாக சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. பொதுமக்கள் தங்களது பிரச்சினைகளுக்கு தீர்வு காண நோக்க பிரதேச செயலகங்களுக்கு வருகை தரும் நிலையில் அதிகாரிகள் கூட்டங்களில் ஈடுபடுவதால் சேவைகளை உரிய முறையில் வழங்குவதில் சிரமம் ஏற்படுவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அரசு நிர்வாக சுற்றறிக்கை இலக்கம் 27/2023 படி பொதுமக்கள் தினமாக அறிவிக்கப்பட்ட நாளில் அதிகாரிகள் அலுவலகங்களிலிருந்து மக்களின் பிரச்சினைகளை நேரடியாக கையாள வேண்டும் என்றும் அன்றைய தினத்தில் உத்தியோகபூர்வ கூட்டங்களை நடத்தக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக சங்கம் நினைவூட்டியுள்ளது. இந்நிலையில் குறித்த சுற்றறிக்கையின் அடிப்படையிலும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுவதை தவிர்க்கும் நோக்கிலும் திங்கட்கிழமை நடைபெறும் அனைத்து கூட்டங்களையும் பங்கேற்பதை தவிர்க்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பிரதேச செயலர்கள் மற்றும் உதவி பிரதேச செயலர் சங்கத்தின் தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் கோழிக்கோடு மாவட்டம் குற்றியாடி பகுதியில் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட தன் 7 வயது மகனை காப்பாற்ற முயன்ற தாய் நீரில் மூழ்கியுள்ள சோகமான சம்பவம் அரங்கேறியுள்ளது. குற்றையாடி பாலேரி பகுதியைச் சேர்ந்த ரம்ஜா 35 வயதுடைய பாமசிஸ்ட் மற்றும் அவரது 7 வயது மகன் ஆகியோர் குற்றையாடி பாலேரி பகுதியைச் சேர்ந்த 35 வயதுடைய ரம்ஜா என்ற பாமசிஸ்ட் மற்றும் அவரது 7 வயது மகன் ஆகியோர் குற்றையாடி 6 கோழிக்கோடு பகுதியில் உள்ள ஆற்றங்கரையில் துணித்து வைத்துக் கொண்டிருந்த போது சிறுவன் எதிர்பாராத விதமாக கால் தவறி ஆற்றில் விழுந்துள்ளார். இந்நிலையில் மகனை காப்பாற்ற உடனடியாக ஆற்றில் குதித்த தாய் பலத்த அடி நீரோட்டம் காரணமாக நீரில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளார். தீயணைப்பு படையினரிடம் பொதுமக்களும் நடத்திய தேர்தலில் அவரது உடல் கண்டெடுக்கப்பட்டது. ஆனால் ஆற்றில் நீரோட்டம் அதிகமாக உள்ளதால் காணாமல் போன 7 வயது சிறுவனை கண்டுபிடிக்க தீயணைப்பு துறையினர், மீட்புக் குழுவினர் மற்றும் உள்ளூர் பொதுமக்கள் இணைந்து தொடர்ந்து தீவிடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தென்கொரிய யூடியூபர் ஒருவர் கர்ப்பிணி பெண் போல் வேடமடைந்து இந்தியாவில் துன்புறுத்தப்பட்டதாக தற்போது வைரலாகும் காணொளி 2 வேறு நாடுகளில் எடுக்கப்பட்ட காட்சிகளை தவறாக ஒன்றிணைத்து உருவாக்கப்பட்ட ஒரு போலி தொகுப்பு என்று தற்போது தெரிய வந்துள்ளது. இந்த வீடியோவில் இருப்பவில் சுமின் என்ற உலக புகழ்பெற்ற தென்கொரியா பயண பிளாகர் ஆவார். சமூக பாதுகாப்பு குறித்த சோதனைக்காக அவர் வெவ்வேறு நாடுகளில் எடுத்த தனித்தனி வீடியோக்களையும் யாரோ ஒரு நபர் வேண்டுமென்றே தவறான நோக்கத்தில் எரிச்சித்துள்ளார். சுமின் அவர்கள் செயற்கையாக கர்ப்பிணி வயிற்றுடன் மேக்கப் மற்றும் விக் அணிந்து ஒரு பெண்ணை போல் வேடமிட்டு வீதிகளில் நடந்து சென்று சமூக சோதனை காட்சி வங்காளதேசத்தில் படமாக்கப்பட்டது. இதேவேளை இந்தியாவில் நடைபெற்ற ஹோலி பண்டிகையின் போதும் அவர் கலந்து கொண்ட காட்சியில் அவர் சாதாரண ஆடைகளிலேயே இருந்தார். அங்குள்ள மக்கள் அவருடன் நட்பாக பழகிய வண்ணம் இருந்தார்கள். அது மட்டுமன்றி யூடியூபர் சுமன் இந்த வீடியோ வைரலாகி சர்ச்சையை ஏற்படுத்தியதடுத்து தனது சமூக ஊடக பக்கத்தில் அதிகாரப்பூர்வமாக விளக்கத்தையும் அளித்துள்ளார். தனது வீடியோக்கள் தவறாக எடிட் செய்யப்பட்டதாகவும் ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கு எதிராக வெறுப்பை தூண்டும் வகையில் பரப்பப்படுவதாகவும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் கோலி கொண்டாடிய போது மக்கள் தன்னிடம் மிகவும் அன்பாகவும் மரியாதையாக நடந்து கொண்டதாகவும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். இத்துடன் இன்றைய பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்தி அறிக்கையோடு நாங்கள் மீண்டும் இணைந்து கொள்ளலாம். நன்றி. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.